நான் முரளி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2019 கேட்ட ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 39 செட் இருந்துச்சு. ஸோ அந்த 39 செட்டில் ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டலாக 78 ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் 2019 எம்டிஎஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இங்கே பார்த்துடலாம். ஸோ அதிலே 2-3 கொஸ்டின் ரிப்பீட்டடாகவே இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்க்காம எக்ஸாமுக்கு போகாதீங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எஸ்எஸ்சி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், ஒன் ஹூ பிரிட்டன்ஸ் டு பி வாட் ஹீ நாட். ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹிப்போக்ரிட். ஒருத்தன் கெட்டவனாக இருப்பான் பட் நல்லவனாக காமிச்சிக்கிறது வந்து இங்கிலீஷில் வந்து ஹிப்போக்ரட்னு சொல்லுவாங்க. அடுத்து அ பிளேஸ் வேர் நன்ஸ் லிவ்ஸ் அண்டு ஒர்க்கு. கான்வெண்ட், நம்ம இந்த சின்ன வயசில் படிச்சிருப்போம்ல, அவன் கான்வெண்ட்டில் படித்தவன் அப்படின்னு. ஸோ கான்வெண்ட்டில் தான் இந்த நன்ஸ் அவங்களாம் வாழ்கிறது, வேலை செய்கிறது எல்லாமே அங்கே தான். நெக்ஸ்ட்டு அ பில்டிங் வேர் ஆடியன்ஸ் சிட். ஸோ ஆடியன்ஸ் எல்லாமே உட்காந்து ஒரு ஷோவோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியோ பார்க்குற இடம் வந்து ஆடிட்டோரியம். அடுத்து அ புக் ஆஃப் நேம் அண்டு அட்ரஸ். ஒரு புக்கில் நேம் அட்ரஸ் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் டைரக்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் இருக்கிறதில்ல. இப்போ நம்ம வந்து ஃபோனில் யூஸ் பண்ணுறோம்ல கான்டாக்ட்ஸ், அது எல்லாமே டைரக்டரிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சம்திங் நோ லாங்கர் இன் யூஸ். அப்சோலீட். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். லேண்ட்லைன்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தோம். பட் இது அவ்வளோவா இப்போ வந்து யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதுதான். சம்திங் லீட்ஸ் டு டெத். ஃபேட்டல்னு சொல்லுவாங்க. ஒரு மோசமான ஆக்சிடெண்ட், உயிருக்கே ஆபத்தாகக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். 7th, அண்ட் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் போன்ஸ். ஸ்கெலிட்டன். ஸோ நம்ம உடம்புல சதை எதுவுமே இல்லாட்டி என்ன மிச்சம் இருக்கும், எலும்பு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்கெலிட்டன்னு சொல்லுவோம். அண்ட் ஏரியா ஆஃப் கிராஸ்லேண்ட் வேர் அனிமல் கிரேஸ். ஸோ மொத்தமாக ஒரு ஆட்டுக்குட்டியெல்லாம் சேர்ந்து மேய்கிற இடத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா மெடோ. அடுத்து குரூப் ஆஃப் சிங்கர்ஸ். குரூப் ஆஃப் சிங்கர்ஸை வந்து கொயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சர்ச்சிலலாம் பாடுவாங்கள்ல, ஸோ அவங்களாம் கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 10th, ஃபுல் ஆஃப் கிரிட்டிசிசம் அண்ட் மாக்கரி. ஸோ இதை வந்து இங்கிலீஷில் ஒரே வார்த்தையில் சட்டையர்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா ஒருத்தவங்கள கலாய்க்கிறது, ட்ரால்னு சொல்கிறோம்ல. ஸோ அதுதான் பொலிட்டிக்கல் சட்டையர். இந்த பரிதாபங்கள் அவங்களாம் பண்ணிகிட்ருக்காங்களே, ஸோ அதுதான் அவங்க பண்ணுறது எல்லாமே சட்டையர் தான், கலாய்க்கிறது, கிரிட்டிசைஸ் பண்ணுறது. அடுத்து த ஆர்ட் ஆஃப் கிரியேட்டிங் அண்ட் அரேஞ்சிங் டான்சஸ். ஸோ கோரியோகிராஃபி. அடுத்து அ வைல்டு வின் ஸ்ட்ராம். டெம்பஸ்ட்னு சொல்லுவோம் ஒரே வார்த்தையில், ஒரு பயங்கரமான காற்றடிக்கிறது. அடுத்து த ஹையஸ்ட் பாயிண்ட். ஜெனித். ஜெனித்னா ஹையஸ்ட் பாயிண்ட். சம்திங் அவங்களோட ஃபீல்டில் வந்து அவங்க ஹையஸ்ட் பாயிண்ட்டை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. ஒன் ஹூ கான் ஸ்பீக். டம்ப். பேச முடியாதவங்க, ஊமன் சொல்லுவாங்களே, பேச முடியாதவங்க டம்ப். காது கேட்காதவங்கள டெஃப்னு சொல்லுவோம். அ குரூப் ஆஃப் லயன். குரூப் ஆஃப் லயன்ஸ் என்னென்னு சொல்லுவோம்னா ப்ரைடு. குரூப் ஆஃப் லயன்ஸ் தான் அங்கே பாரு ப்ரைடு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அ பர்சன் ப்ரிட்டெண்டிங் டு பி சம்படி ஹீ இஸ்ன்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல ஹிப்போக்ரிட். அடுத்து 17th, கில்லிங் ஆஃப் பெஸ்ட்டு. இப்போ பூச்சியெல்லாம் கொள்வது வந்து பூச்சிக்கொல்லி. ஸோ பெஸ்டிசைடு. சைடு அப்படின்றதுனா அதோட ரூட் வேர்ட். சைடுன்றது வந்து கில்லிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ 18th, அ குரூப் ஆஃப் ஷிப். குரூப் ஆஃப் ஷிப் வந்து நம்ம ஃப்ளீட்டுன்னு சொல்லுவோம். அடுத்து 19th, ஒன் ஹூ இஸ் அனேபிள் டு ரீட் ஆர் ரைட். ஸோ எழுத படிக்க தெரியாதவங்கள நம்ம இல்லிட்டரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெல்லிங் தப்பா, கரெக்ட் தான், இல்லிட்டரேட். அடுத்து இயர்லி செலிப்ரேஷன் ஆஃப் அ டேட் ஆர் அன் ஈவெண்ட். ஸோ வருஷம் நம்ம பர்த்டே கொண்டாடுறது, வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறது. ஸோ அதெல்லாம் ஒரே வார்த்தையில் ஆனிவர் சரின்னு சொல்லுவோம். The 21st question.
பர்சன் வித் அ நோ ஃபிக்ஸ்டு அபோர்டு. அபோர்ட்னா இருப்பிடம். ஸோ நோமேடுன்னு சொல்லுவாங்க. நாடோடி, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, நான் கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அடுத்து அ பாலிகன் வித் அ 8 சைட் அண்ட் 8 ஆங்கிள்ஸ். ஆக்டகன். ஆக்டகன், ஆக்டானா 8ன்னு அர்த்தம். ஸோ ஆக்டகன். ஸ்டேட் ஆஃப் க்ரோயிங் டு மெச்சூரிட்டி. ஸோ சைல்ட்ஹுட்லேருந்து சம்திங் அடுத்து வர்றது வந்து அடோலசன்ட் இல்லாட்டி அடல்ட்ஹுட்னு சொல்லுவோம். ஸோ adolescence. A person traveling on a foot. Pedestrian. Pedestrian தான் person traveling on a foot. Something which lasts forever. ஸோ எட்டர்னல் லவ்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ இறந்தாலும் நான் உன்னைய காதலிப்பேன், அதான் எட்டர்னல் லவ். எட்டர்னல், சம்திங் விச் லாஸ்ட் ஃபார் எவர். மெடிசின் கிவன் டு கவுண்டராக்ட் அ பாய்சன். ஸோ மாற்று மருந்துன்னு சொல்கிறது. ஆன்டிடோட். பீரியட் ஆஃப் 2 வீக்ஸ். 2 வீக்ஸ்னால் 14 days. 14 daysன்றதை இல்லாட்டி 2 weeksன்றதை நம்ம ஃபோர்ட் நைட்டுன்னு சொல்லலாம். பர்சன் லிவிங் அட் அ சேம் டைம். சமகாலத்தில் வாழ்ந்த அரசர்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ ஒரே வார்த்தையில் கான்டெம்பரரிஸ். அடுத்து அ சைல்ட் ஜஸ்ட் பிகினிங் டு வாக். ஸோ தவந்துக்கிட்டு இருந்த குழந்தை நடக்க ஆரம்பிச்சிட்டா அந்த குழந்தைய ஒரே வார்த்தையில் என்ன சொல்லலாம்னா டாட்லர். ரெசிஸ்டன்ட் டு பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன். ஸோ இம்யூன் சிஸ்டம். ஸோ இப்போ கொரோனா வைரஸில் இருக்குல்ல, ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அதை தடுக்கிறதுக்கு நமக்கு இம்யூனிட்டி இருக்கணும். ஸோ தான் இம்யூன். ரெசிஸ்டன்ட் டு பர்டிகுலர் இன்ஃபெக்ஷன். அ ஸ்பீச் மேடு டு ஒன் செல்ஃப். தனக்கு தானே பேசுகிறது. அது என்னென்னா சொலிலியோ கை. இந்த புதுப்பேட்டை படத்தில் தானே சொல்லுவார்ல, பயமாக இருக்குது அப்படின்னு தனியாக அவரே பேசிக்கிட்டே இருப்பார்ல. ஸோ அதுதான் சொலிலியோ கை. ஹூ பிலீவ்ஸ் அதர் ஈஸிலி அண்ட் கேன் பி சீட்டட். ஸோ ஈஸியாக ஒருத்தவங்களை நம்பி ஏமாறுறது. ஸோ அவங்க பேர் என்னென்னா கலிபிள். அடுத்து அன் இன்ட்ரடக்ஷன் டு எ புக் யூஸ்வலி ஸ்டேட்டிங் இட்ஸ் பர்பஸ். இன்ட்ரடக்ஷன் டு எ புக் யூஸ்வலி ஸ்டேட்டிங் இட்ஸ் பர்பஸ். ஸோ ப்ரிஃபேஸ். புக்கு படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ப்ரிஃபேஸ்ன்னு இருக்கும். சிறு குட்டியை சொல்கிறது, இந்த புக்கில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றத சின்னதாக சொல்கிறது. எப்படி சொல்லலாம்னா, இந்த நண்பன் படத்தில் வந்து புக்கோட எக்ஸ்பிளைன் பண்ணுவார்ல, புக்கோட எக்ஸ்ப்ளனேஷன் விஜய் சொல்லுவார்ல. ஸோ அதான் ப்ரிஃபேஸ். A contest between two people to settle a point of honor. டூயல்னு சொல்லுவாங்க. இது ஒரு விதமான ஃபைட். ஒரு 2 பேர்த்துக்கு நடுவில் இருக்க பிரச்சனையை சண்டை போட்டு தீர்த்துக்கிறது வந்து டுயல். பர்சன் ஹூ வேஸ்ட் ஹிஸ் மணி ஆன லக்ஸரி. ஸோ தேவையில்லாமல் சொகுசுக்காக செலவு பண்ணுறவங்கள வந்து எக்ஸ்ட்ரா வேகண்ட்னு சொல்லுவாங்க. ஒன் ஹூ ஒர்க்ஸ் வெரி ஹார்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்கள இண்டஸ்ட்ரியஸ்னு சொல்லுவாங்க. a large bundle bound for storage or transport. ஸோ இதை வந்து பேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் ஹூ ஸ்டடீஸ் த எவல்யூஷன் ஆஃப் மேன்கைண்ட். ஸோ மேன்கைண்டை பற்றி படிக்கிறவங்கள வந்து ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்த்ரோபாலஜிஸ்ட் மேன்கைண்டை பற்றி படிக்கிறவங்கள. த டெசிஷன் தட் இஸ் given by the jury or a judge at the end of the trial. ஸோ வந்து தீர்ப்புன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இதுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன பேர்னா வெர்டிக்ட். தீர்ப்புக்கு இங்கிலீஷில் ஒன் வேர்டு வந்து வெர்டிக்ட். எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் மாஸ் ஆஃப் ஐஸ் விச் மூவ்ஸ் வெரி ஸ்லோலி ஆஃபன் டவுன் அ மவுண்டெயின் வேலி. ஸோ இது வந்து ஹிமாலயாஸ் அந்த பக்கம்லாம் இருக்குல்ல, கிளேசியர்னு சொல்லுவாங்க. அண்டார்டிகா கிளாசியர்.
ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஒன்னோட சப்ஸ்டியூஷன் எல்லாமே. A person who loves money and hates spending it. காசு நிறைய சம்பாதிக்கணும் ஆனால் செலவழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க தமிழில் வந்து கஞ்சன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள இங்கிலீஷில் வந்து மிஸ்ஸர். 42nd, one who loses temper very soon. ஸோ ஹாட் ஹெட்டட், மண்டை சூடுகாரன் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்களே விளையாட்டுக்கு. ஸோ அது வந்து ஹாட் ஹெட்டட், டக்குன்னு கோவத்தை. ஷார்ட் டெம்பர், சிம்பிளாக சொன்னால் ஷார்ட் டெம்பர்டு. A list of names or things in a special order. ஸோ நம்ம வந்து கடைக்கெலாம் போனால் ஹோட்டலுக்கெலாம் போனால் மெனு பார்ப்போம்ல, கேட்டலாக். ஸோ அதான் ஒரே வார்த்தையில் கேட்டலாக். A branch of science concerned with the bodily structure of human, animals and other living organism. ஸோ நம்ம அனாட்டமி நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம். பிளான்ட் அனாட்டமி, ஹியூமன் அனாட்டமி. ஸோ பாடிலி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் இதெல்லாம் படிக்கிறது பேர் வந்து ஒரே வார்த்தையில் அனாட்டமின்னு சொல்லுவாங்க. அடுத்து த ஸ்டடி ஆஃப் ஹியூமன் சொசைட்டிஸ் அண்ட் கல்ச்சர் அண்ட் தேர் டெவலப்மெண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல மேன்கைண்டை பற்றி படிக்கிறது ஆந்த்ரோபாலஜி. அந்த ஹியூமன் சொசைட்டி அதை பற்றி படிக்கிற அவர் பேர் வந்து ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஸோ அதை பற்றி படிக்கிற ஸ்டடி வந்து ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரா அப்படின்றது வந்து மேன்கைண்ட், ஹியூமன் ரேஸை பற்றி குறிக்கிறது. த ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத் பிட்வீன் பாய்ஹுட் அண்டு யூத். ஸோ அதே தான் அடலசன்ஸ், சின்ன குழந்தையிலேருந்து அடல்ட்ஹுட்டுக்கு மாறுறது வந்து அடலோசன்ஸ். ஸோ வந்ததே திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கொஸ்டின்லேருந்து கூட உங்கள் ஷிஃப்ட்டுக்கு ஒரு கொஸ்டின் இல்லாட்டி 2 கொஸ்டின் மேபி வரலாம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க எக்ஸாமுக்கு முன்னாடி. A person who has had a long experience in a particular field. ஸோ இப்போ வந்து நம்ம மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல, மேக்ஸ் நீங்கள் சும்மா ஒரு வாத்தியார் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? அதில் யார் நல்லா சொல்லி கொடுக்குறாங்களோ, அதில் யார் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அவங்கள தான் படிப்பீங்க. ஸோ அவங்கள என்ன சொல்லலாம்னா வெட்ரான் ஆக்டர் இறந்து போயிட்டார் அப்படின்லாம் நியூஸ் படிச்சிருப்போம்ல. ஸோ அந்த வேர்டு தான் வெட்ரான். ஒன் ஹூ லவ்ஸ் புக். புக்குனாலே நம்ம வந்து ஒரு வேர்டு வரும், பிபிலோஃபைல், பிபிலோகிராஃபி. ஸோ புக்கை லவ் பண்ணுறவங்க பேர் வந்து பிபிலோஃபைல். ஃபைல்னா லவ்ஸ், FPHILE, பிபிலியோஃபைல். A sentimental longing or a wistful affection for a period in the past. நாஸ்டாலஜிக் மொமெண்ட்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு இது ரொம்ப நாளாக இதை பண்ணணும்னு ஆசை, பட் எனக்கு இது இப்போ தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஒன் ஹூ அப்ஸ்டெயின் ஃப்ரம் அ ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ். டீடோட்டலர். A hollow space in a wall for a statue or a ornament. நிச்சுன்னு சொல்லுவோம். நிச். A specialist who treats disease of a nervous system. Neurologist. நர்வ் சம்மந்தப்பட்ட ட்ரீட் பண்ணுறவங்க வந்து நியூராலஜிஸ்ட். A person who rides in a horse races, especially a professional. Jockey. ஹார்ஸை ரைட் பண்ணுறவங்க ஜாக்கி. A policy of racial discrimination. Apartheid. An animal that lives by killing and eating other animal. ஸோ இது வந்து ப்ரெடேட்டர்னு சொல்லுவோம். ப்ரெடேட்டர்னு ஒரு இங்கிலீஷ் படம் கூட ஃபேமஸான படம் இருக்குது. A large crowd of people intent on causing a trouble or violence. Mob. கூட்டமாக சேர்ந்து போராடுறது வந்து மாப். A person who is recovering after a illness or a medical treatment. ஸோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு இதுலேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ரெக்கவர் ஆகி வராங்க அப்படின்னா அவங்கள வந்து கான்வாலசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். கான்வாலசன்ட். The fear of being enclosed in a small room or a small space. Claustrophobia. ஒரு சின்ன அறையில் அவங்கள அடைச்சிட்டாங்கன்னா
அவங்களுக்கு ரொம்ப பேனிக் ஆயிடுவாங்க, ஆன்சைட்டி, பதட்டமாயிடுவாங்க. ரியரிங் ஆஃப் சில்க் வார்ம். ஸோ சில்க் வார்மை யூஸ் பண்ணி பட்டு தயாரிக்க வந்து செரிகல்ச்சர். An account of person lives written by self. Autobiography. A person motivated by a irrational enthusiasm. ஃபெனாட்டிக்னு சொல்லுவாங்க. நான் வந்து அவரோட வெறியன் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ அதுதான் ஃபெனாட்டிக். பர்சன் மோட்டிவேட்டட் பை irrational enthusiasm. An introduction to a literacy work. ஸோ லிட்ரஸி ஒர்க்கோட இன்ட்ரோடக்ஷனை நம்ம ப்ரோலாக்னு சொல்லுவோம். ப்ரோலாக், எப்பிலாக். ப்ரோலாக்னா அதோட இன்ட்ரோடக்ஷன், எப்பிலாக்னா அதோட கடைசியாக முடிக்கிறது. ப்ரோலாக். A gentle song sung to put a child to sleep. ஸோ லல்லபி, தாலாட்டு பாடுறதுன்னு சொல்லுவோம், லல்லபி. Friendly and welcoming to visitors. Hospitality. ஸோ இது என்னன்னு சொல்லணும்னா hospitality. Person who is recovering from illness. ஸோ ஏற்கனவே பார்த்தோம், convalescent. An institution for the care of people who is mentally ill. ஸோ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம், அசைலம். படத்தெல்லாம் காமிச்சிருப்பாங்க. கவர்மெண்ட் நாட் கனெக்டட் வித் ரிலீஜியஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் மேட்டர். செக்யூலர். கிரிட்டிக்கல் ஜட்ஜ் ஆஃப் அன் எனி ஆர்ட் அண்டு கிராஃப்ட். ஸோ ஒரு விஷயத்தை பயங்கரமாக ஜட்ஜ் பண்ணுறவங்க வந்து கொனோஷியர் அப்படின்னு சொல்லுவாங்க. A large number of fish swimming together. சரி, one who collects stamps. 69th. Philatelist. ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்க பேர் வந்து ஃபிலாட்டலிஸ்ட். A large number of fish swimming together. shoal. Set of 20. ஸ்கோர்னு சொல்லுவாங்க. செட் ஆஃப் 20 ஸ்கோர்னு சொல்லுவாங்க. பர்சன் who rules without consulting the opinion of others. ஸோ மற்றவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்காம அவங்களே ஆள்றது வந்து ஆட்டோக்ரேட். தான் வச்சது தான் சட்டம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆட்டோக்ரேட். செட் ஆஃப் 52 பிளேயிங் கார்ட்ஸ். பேக்குன்னு சொல்லுவாங்க, சீட்டுக்கெட்டில் விளாண்டுருப்போம்ல, பேக் ஆஃப் கார்ட்ஸ். abnormal fear of water. ஹைட்ரோஃபோபியா. ஹைட்ரோனா வாட்டர், ஃபோபியானா பயம். an act of murdering one's brother. பிரதரை கொள்வது வந்து fratricide. ஃப்ராட்டர்னிட்டின்னு நம்ம படிச்சிருப்போம்ல பாட்டியில். ஃப்ராட்டர்னிட்டினா பிரதர்ஹுட், ஸோ fratricideனா கில்லிங், fratricide. lack of government controls or rule of law. அனார்கி. கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் அங்கே அதிகமாக இருக்காது, அனார்கி. ஒன் ஹூ டஸ் நாட் எக்ஸ்பிரஸ் ஹிம்செல்ஃப் ஃப்ரீலி. இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவோம். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். த ஸ்டடி ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட். அஸ்ட்ரானமி. ஸோ டோட்டலாக 78 கொஸ்டின்ஸு. ஸோ ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டோட்டலாக 39 ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஸோ நமக்கு மினிமம் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு போகணும் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு முன்னாடி. மேபி இதிலேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வரலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் எம்டிஎஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ்எஸ்சி தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. நல்லதே நடக்கும்.